நம்ம இப்போ பிளட் ரிலேஷனில் டைப் 1 சம் ஒன்று பார்க்கலாம். இப்போ கொஷின் பாருங்கள். ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து, உன்னுடைய அம்மாவின் கணவருடைய தங்கை என்னுடைய அத்தை எனில் அவருக்கு அந்த பெண் என்ன உறவு அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். இந்த மாதிரி கொஷினில் ஒரு கீவேர்டு இருக்கும், அதுதான் இந்த என்னுடைய அத்தை அப்படிங்கிறது. இப்போ இந்த வேர்டை வச்சு தான் நம்ம இந்த சம்மை பண்ண போகிறோம். இந்த ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது ஒரு பாய்னு மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் சம் போடும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கொண்டு போனோன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பாயோடைய அத்தையை நம்ம எப்படி எழுதுவோம்? பாயோடைய ஃபாதருடைய சிஸ்டர் இந்த பையனுக்கு எப்படி வேணும்? அத்தை அப்படின்னு வருமா? அப்போ இந்த பையனுடைய அத்தை இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? உன்னுடைய அம்மாவின் கணவருடைய தங்கை தான் இந்த அத்தை. அதை நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்? ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறனால சர்க்கிள், அந்த பெண்ணுடைய அம்மாவின் கணவர், அந்த கணவருடைய தங்கை, இவங்க தான் இந்த பையனுடைய அத்தை. அப்படின்னா இந்த பெண்ணுக்கு இவங்க என்ன உறவு? இந்த பெண்ணுக்கும் இவங்க அத்தை, அந்த முறையில் தான் வரும். அப்போது இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? அவருக்கு அந்த பெண் என்ன உறவு அப்படின்னா சகோதரி. அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ரீசனிங் டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.